உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? கதையோட ஆரம்பத்தில் அமாண்டியல் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு முதல் நாள் ஃபீல்டு ஒர்க்குக்கு அவனோட பார்ட்னர் சோனியா கூட போயிட்டு இருக்கான். அப்போ ஆவிடன் திடீர்னு காருக்குள்ள வந்து, லக்ஸில் பேச்சு துணை கால் இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சவன்னு கதை பேசிக்கிட்டே வரான். திரும்ப பேசுனா பைத்தியம்னு நினைச்சிருவாளோன்னு அமாண்டியல் பேசாமையே வரானா. அப்போ பக்கத்து ஏரியால ஒரு கொலை நடந்திருக்கிறதா கால் வருது. அதனால டேன் அமாண்டியல் கிட்ட முதல் நாள் வேலைக்கு போறப்பா அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேயே இறங்கிடுறான். கொஞ்ச நேரத்திலே அமாண்டியலும் சோனியாவும் அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க கெவின்கிறவன் சுட்டு கொல்லப்பட்ட நிலைமையில கிடக்கான். அந்த வீட்டை நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த அமாண்டியல், இங்க ஒருத்தன் தான் செத்து கிடக்கான், ஆனா பாத்ரூம்ல 2 பிரஷ் இருக்குது. அப்படின்னா ஒன்னு அந்த பிரஷ் கொலை பண்ணவங்களோட தான் இருக்கணும், இல்லைன்னா கொலைய பார்த்தவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சோனியா கிட்ட சொல்றான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் அமாண்டியல், ஆனா இதை நம்ம சீனியர் ஆபீசர் நம்பணுமே அப்படின்னு சொல்லி சோனியா ஒருத்தனை காட்ட, யாரா அந்த சீனியர் ஆபீசர்னு பார்த்தா அது ஜமேஷ். போன சீசன்ல அமாண்டியல் எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட காதல வாங்காம கேலப வலுக்கட்டாயமா கைது பண்ணிட்டு போனானே ஒரு போலீஸ்காரன், அவன் தாங்க இப்ப சீனியர் ஆபீசரா ப்ரொமோட் ஆயிருக்கிறான். அவங்க கிட்ட சோனியா இந்த கொலைய பத்தி சொல்லிட்டு இருக்கா. அமாண்டியல் அவனையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு அவன் கேட்க, அமாண்டியல் பாத்ரூம்ல 2 பிரஷ் இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த பையதை கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம, ஏன் ஒருத்தர் 2 பிரஷ் வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கலாய்ச்சி விட்டுடுறான். அதை பார்த்து அமாண்டியல் இன்னும் இரிட்டேட் ஆகுறானா. உடனே சோனியா அவனை வெளில அழைச்சிட்டு வந்து, நானும் இப்படிதான் முதலா போலீஸ்ல சேர்ந்தப்போ உன்ன மாதிரி துடிப்பா இருந்தேன் அமாண்டியல், ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம சொல்றதெல்லாம் இந்த சீனியர் ஆபீசர்ஸுங்க காதுலயே வாங்க மாட்டாங்கப்பா, நீ இந்த வேலையிலேயே நீடிக்கணும்னு நினைச்சனா சொல்ற வேலையை மட்டும் செய் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததே நேரம் லிண்டாவை பார்க்க வந்த லூசிஃபர் தான் தன்னோட பொண்ணை விட்டுட்டு போயிருந்தா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் டாக்டர்னு கேக்குறான். நீ ஏன் லூசிஃபர் விட்டுட்டு போன காரணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? நீ அதை பத்தி யோசிக்காம உன் பொண்ணோட உணர்ச்சிகளை பத்தி யோசி. அவ இதுவரை உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பா. ஒரு பிறந்த நாள் கிறிஸ்துமஸ்க்கு கூட நீ அவ கூட இருந்திருக்க மாட்டல்ல அப்படின்னு லிண்டா சொல்ல, புரிஞ்சு போச்சு டாக்டர், புரிஞ்சு போச்சு அப்படின்னு அவனு புரிஞ்சுக்கிட்டாங்கிறத கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அமாண்டியல் எல்லா கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றான். இவன் கடவுள் ஃபேமிலிங்கிறத நம்ம கிட்ட சொல்ல போறான் போல இருக்குதே அப்படின்னு எல்லா ஆர்வமா கேட்க, அவன் அந்த கேஸை பத்தி சொல்லி அந்த வீட்டை சோதனை பண்ணி தர சொல்றான். எல்லாக்கு புஷ்ன்னு ஆயிடுது. கண்டிப்பா உனக்காக பண்ணி தர அமாண்டியல், இருந்தாலும் நீ என்கிட்ட வேற ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றதுன்னா தயங்காம சொல்லு, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி ஏதாவது ரெக்க இருக்கா, மண்டையில ஏதாவது கொம்பு இருக்கான்னு தேடி பாக்குறா. அமாண்டியல் முழிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி லூசிஃபர் கூப்பிட்டு இருந்ததால ரோரி லக்ஸுக்கு வரா. லூசிஃபர் லக்ஸையே கோலாகலமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். அவ இவ்வளோ வருஷமா மிஸ் பண்ண கிறிஸ்துமஸ் பிறந்த நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து பல பரிசுகளை லூசிஃபர் வாங்கி வச்சிருக்காங்க. பெரிய சைஸ் கரடி பொம்மையில இருந்து குட்டி சைக்கிள் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கான். ஆனா இதுக்குதான் என்ன வர சொன்னியாடா தகப்பாங்கிற மாதிரி ரோரி பாக்குறாளா. லூசிஃபருக்கு முக்கியாயிடுது. அதே நேரம் டெக்கர் கிட்ட வந்த அமாண்டியல் அந்த கேஸை பத்தி சொல்றான். நான் அந்த சீனியர் ஆபீசருக்கு தெரியாம எல்லாவும் போய் சோதனை பண்ண சொன்னதுல மீனாங்கிற பொண்ணோட கைரேகையும் ரத்தமும் கிடைச்சிருக்குதுப்பா. இது சீனியர் ஆபீசருக்கு தெரியாம பண்ண சொன்னியா? இதா இருந்தாலும் பார்த்து பண்ண அமாண்டியல். இந்த மாதிரியான கேஸ் அணுகும் போது நீ கடைசியில அதை சரியா முடிக்கணும். உனக்கு இதுல வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு டெக்கர் சொல்றா. அமாண்டியலும் தைரியமா கேஸை அவனே விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில கெவின் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு வந்த அமாண்டியல் கெவினை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கிறான். கெவின் ரொம்ப நல்ல பையங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சது. அவனுக்கு மீனாங்கிற ஒரு காதலி இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆவி டேன் வேற திடீர்னு வந்து பயமுறுத்துறான். இருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாட்டிமா போக, அமாண்டியல் இந்த கேஸை பத்தியும் அந்த சீனியர் ஆபீசரை பத்தியும் டேன் கிட்ட சொல்றான். ஜமேஷ்ங்கிற பேரை கேட்டோன்னா டேன் இவனை விட பயங்கரமா காண்டாகிறான். இன்னொரு பக்கம் லூசிஃபர் ரோரி இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டதால கரடி பொம்மை குட்டி சைக்கிள்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவன் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத காரை அவளுக்கு ஓட்ட கத்து கொடுக்க பாக்குறான். அவன் என்னன்னா லூசிஃபரியே டிரைவிங் சொல்லி தர மாதிரி பயங்கரமா ஓட்டுறா. இருந்தாலும் லூசிஃபர் இது வரைக்கும் பூ மாதிரி வச்சிருந்த காரை குப்பையில் இடிச்சு கோடு போட்டுடுறாப்பா. இங்க சோனியாவை பார்க்க வந்த அமாண்டியல் கெவின் வீட்டுல மீனாவோட தடயத்தை கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றான். நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே கெவினை பத்தி நல்லாதான்ப்பா சொன்னாங்க. அதனால அந்த வீட்டுல அவனுக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னு விசாரிச்சனா அப்பதான் சாம்ங்கிற ஒரு ரவுடி இருந்தது தெரிய வந்துச்சு. ஒருவேளை அந்த சாம கொல்ல வந்தவன் மாத்தி கெவினை கொண்டு இருப்பானோ.
அப்படின்னு அமாண்டியல் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வந்த சீனியர் ஆபீசர் அமாண்டியலை மீட்டிங் ரூமுக்கு வர சொல்லிட்டு போறான். என்னவா இருக்கும்னு வந்தா அமாண்டியல் தனியா பண்ணிட்டு இருக்கிற விசாரணையை பத்தி இவனுக்கு தெரியும்னு சொல்றான். அதோட இவனுக்கு இன்னும் கேபிளை கைது பண்ண சம்பவமும் அமாண்டியலையும் நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. அந்த சம்பவத்தை நினைச்சு எனக்கும் வருத்தம் தான் அமாண்டியல். ஆனா என்ன பண்றது, நம்ம வேலை அப்படிப்பட்ட வேலையாச்சே. நீ இப்ப பண்ண விசாரணை கூட நல்லதுதான். அதனாலதான் நான் கொலைகாரி மீனாங்கிறது தெரிஞ்சிருக்குது. எப்படி அவ தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றீங்க? அவ இதுக்கு முன்னாடி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்கிறாப்பா. அப்படிப்பட்டவ கொலை பண்ணிருக்க மாட்டாளா என்ன அப்படின்னு மீனா ஒரு காலத்துல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்ததை வச்சு அவ தான் கொலைகாரின்னு முடிவே பண்ணிடுறான்ப்பா. நம்ம லூசிஃபர் ரோரியை விட்டு போக மாட்டேன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா அதெல்லாம் ரோரியை இன்னும் காண்டு தான் ஆகுது. யோ தாப்பா, நீ என்ன முக்குனாலும் எதிர்காலத்துல நீ என்னை விட்டுட்டு போயிடுவையா? அதை மாத்தவே முடியாது. எனக்கு முதல்ல பல்லு உடைஞ்சப்போ, நான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போனப்போ, நான் பறக்க ஆரம்பிச்சப்போன்னு எதுலயுமே நீ என் கூட இல்ல. அப்பெல்லாம் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ரோரி சொல்ல லூசிஃபருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ரோரி. வேற யாராவதா இருந்தா என் வித்தியாவது காட்டுவேன். ஆனா உன்கிட்ட என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. ஓ அப்படியா? உனக்கு ஏதாவது தெரியணும்னா நீயே வாயை திறந்து கேள. உனக்கு என்னமா ஆசை? என்ன கொஞ்ச நேரத்துக்கு நீ தனியா விடணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போறா. லூசிஃபருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில சோனியாக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அமாண்டியலும் சோனியாவும் அங்க வந்து என்ன விஷயம்னு கேட்க மீனா தன்னோட கிளினிக்கு குண்டடிப்பட்டு வந்ததாகவும் அவளுக்கு முதலுதவி பண்ணி விட்டதாகவும் சொல்லி அவ சுடப்பட்ட புல்லட்டை கொடுத்துட்டு போறாங்க. உடனே அதை கொண்டாந்து எல்லா கிட்ட கொடுத்து செக் பண்ணா அந்த புல்லட்டும் கெவின் உடம்புல இருந்த புல்லட்டும் ஒரே துப்பாக்கில இருந்து வெளியே வந்திருக்கிறது தெரிய வருது. நம்ம ரெக்கார்ட் படி இந்த புல்லட் லோகங்கிறவங்க கிட்ட தான் இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சோனியாக்கு நேரடியா மீனா கிட்ட இருந்தே கால் வருது. டாக்டர் தாங்க உங்களோட நம்பரை கொடுத்தாங்க. எனக்கு வேற யார நம்புறதுனே தெரியலங்க. கெவினை கொன்னவன் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு பயந்து நான் இன்னும் ஒரு மியூசியம்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா அந்த அட்ரஸை கொடுக்குறா. உடனே 2 பேரும் அங்க கிளம்பி வராங்க. தொடையில போட்ட தையல் பிரிஞ்சு ரத்த கரையோட நின்றுட்டு இருந்த மீனாவை அவங்க அங்க இருந்து அழைச்சிட்டு போக பாக்குறாங்க. அப்ப அந்த லோகன் பையன் அவங்க 3 பேரையும் மறைஞ்சிருந்து சுட ஆரம்பிக்கிறான். சட்டுன்னு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பதுங்கிடுறாங்க. இந்த பையன் கெவின் வீட்டுல அவனுக்கு முன்னாடி இருந்த சாம ஒரு கந்து வட்டி பிரச்சனையால கொல்ல வந்திருக்காங்க. ஆனா சாமன் நினைச்சு மாத்தி கெவினை கொண்டு இருக்கான். அதை நேர்ல பார்த்த சாட்சியான மீனாவையும் கொல்ல பார்த்திருக்கான். ஆனா கால் அடிப்பட்ட காயத்தோட மீனா தப்பிச்சு போயிருக்கிறா. இருந்தாலும் விடாம அவளை கொல்றதுக்காக வந்திருக்கான். இப்ப நீ போலீஸ கொன்னா உன்னால ஆயுஸ்க்கும் வெளில வர முடியாது லோகன், ஒழுங்கா சரணடைஞ்சிடு அப்படின்னு சோனியா சொல்ல வேற வழி இல்லாம அவனும் சரணடைஞ்சிட்டான். அப்ப பரபரப்பா இன்னொரு போலீஸ் டீம் அங்க வராங்க. அவங்க லோகனை கைது பண்ணாம மீனாவை சரணராக சொல்றாங்க. அவன் தாங்க கொலைகாரன், இவன் நரபராதி அப்படின்னு அமாண்டியல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சீனியர் ஆபீசர் அங்க வரான். அவனும் மீனாவை தான் சரணடைய சொல்றான். அதுல செம காண்டான அமாண்டியல் முடிஞ்சா என்ன தாண்டி அவளை கைது பண்ணுடாங்கிற மாதிரி நிக்க வேற வழி இல்லாம லோகன் மீனா 2 பேரையுமே கைது பண்ண சொல்றான். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சதுல மீனா நிரபராதிங்கிறது தெரிய வந்துருது. அதனால மீனாவை விடுதலை பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த சீனியர் ஆபீசர் அதிகார திமிர்ல கண்மூடித்தனமா ஒரு நல்ல பொண்ணை கைது பண்ண பார்த்தான்ல, அதனால அமாண்டியல் காண்டிலே சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி அதிகார வெறி பிடிச்ச ஒரு ஆள் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருப்பான் அமாண்டியல். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சோனியா அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி லூசிஃபர் லக்ஸுக்கு வரான். அங்க ரோரி கிட்டாரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. தான் பொண்ணுக்கு என்ன கொடுத்து சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவ கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு லூசிஃபரும் அவ கூட உட்கார்றான். 2 பேருமா சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் டெக்கர் கூப்பிட்டு இருந்ததால அமாண்டியல் அவளோட வீட்டுக்கு வரான். அவ டேபிள் முழுக்க ஃபைல்ஸா அடுக்கி வச்சிருக்கிறா. இதெல்லாம் என்னமா டெக்கர்? எல்லாமே இந்த சீனியர் ஆபீசர் மேல கொடுக்கப்பட்டிருக்க புகார்கள் அமாண்டியல். எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலப்பா. அதான் நான் திரும்ப வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் திரும்பவும் போலீஸா சார்ஜ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சூப்பர் டெக்கர். ஆனா நீ லூசிஃபருக்கு உதவி பண்ண போறதால சொல்லிக்கிட்டு இருந்த. அவன் கடவுளாக போறதால அவனுக்கு உதவ போறதா சொன்னேன். ஆனா அவன் கடவுளாகிற மாதிரியே தெரியலையே. இன்னும் குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கான். அதனால இப்ப ஜாயின் பண்ணிட்டு அவன் கடவுளாகும் போது திரும்ப ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் டான் ஸ்டேஷனுக்கு வரான். அங்க எல்லா டான் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றா. நான் உன் கணக்கு தெரியலனா அப்படின்னு டான் ஆர்வமா கேட்க அவன் அந்த தவக்கலை டான் கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் வராதுல அப்படின்னு அவன் அந்த தவக்கலை கிட்ட பேசிட்டு இருக்காளா. அடி போடின்னு டான் அங்கிட்ட கிளம்பி போயிடுறான். இவ லூசிஃபர், அமாண்டியல், மேஸ், சார்லி, ஏவான்னு எல்லார பத்தி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கால. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தாங்க தவக்கலை கூட
கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு சாயங்காலம் மேஸோட பர்த்டே பார்ட்டி நடக்குதா, அதுக்கு எல்லாருமா வராங்க. அங்க வந்த எல்லா இந்த விஷயத்தை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தைரியத்தை வரவழைக்கிறதுக்காக மொடா குடி குடிச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த அமாண்டியல் பையன் டான் கூட வேற பேசிட்டு இருக்கான். இவ கண்ணுக்கு அவன் தனியா பேசிட்டு இருக்கா மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரிக்ஸி கிட்ட வந்த ரோரி தன்னை லூசிஃபரோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திக்கிறா. ட்ரிக்ஸி பாப்பாவும் தன்னை மேஸோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திக்குது. ஆமா, உனக்கு லூசிஃபரை ரொம்ப பிடிக்குமாமே, எதனால அவனை ரொம்ப பிடிக்கும்? அவன் ரொம்ப வித்தியாசமானவன்பா, நல்லா காமெடி பண்ணுவான், அதோட என் கூட சேர்ந்து சுபுஜாமாலாம் விளையாடுவான் தெரியுமா? அப்படியா, நீ இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்ல அப்படின்னு ரோரி கேட்க, பாப்பா சந்தேகமா நீங்க யாருன்னு கேக்குது. நான் லூசிஃபரோட ஃப்ரெண்டு தான் அப்படியே மழுப்பிட்டு போயிடுறா. நேரா கோத்தோட லூசிஃபர் கிட்ட வந்தவன், யோ தாப்பா, நான் உன் பொண்ணியா? நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுகிட்டதே இல்ல, ஆனா ட்ரிக்ஸி கூட மட்டும் ஜாலியா விளையாண்டுருக்க, ஏன் அப்பெல்லாம் பண்ற அப்படின்னு காட்டு கத்துறாளா. உடனே டெக்கர் லூசிஃபருக்கு சப்போர்ட் பண்ணி ரோரியா சமாதானப்படுத்த பாக்குறா. அவ இன்னும் கடுப்பாயிடுறா. நீங்க ஏமா எப்ப பார்த்தாலும் லூசிஃபருக்கே சப்போர்ட் பண்றீங்க? இவன் எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா? எதிர்காலத்துல நீங்க சாவு படுக்கையில கிடக்கிறப்ப கூட உங்களை பாக்கிறதுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்ல டெக்கருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப இந்த எல்லா பயங்கரமான போதையில மைக்க புடிச்சிட்டு கத்துன்னு கத்துறா. என்னடான்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. என்னால இதுக்கு மேல இந்த விஷயத்த கேட்காம இருக்க முடியாதுப்பா. உங்க எல்லார பத்தின உண்மையும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. லூசிஃபர் நீ ஒரு சாத்தான், அமாண்டியல் நீ ஒரு தேவதூதன், மேஸ் நீ ஒரு அரக்கி, ஏவா நீ தான் இந்த உலகத்தோட முதல் பெண் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறா. எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் டெக்கர் லிண்டாக்கெல்லாம் தெரியும்ன்றது வேற தெரிய வருதா. அப்ப நான் மட்டும்தான் அவுட்டானு பாவம் பிள்ளை அதுலயும் உடைஞ்சு போயிடுறா. ஏன்டா என்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாம மறைச்சிங்க? என்ன இருந்தாலும் நான் வெறும் சாதாரண இல்லாதானே, இந்த உலகம் அழியறத என்னால எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தானே அப்படின்னு கேக்குறா. அது வரைக்கும் வாயடிச்சு போயிருந்த நம்ம ஆளுங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப குழப்பமாயிடுது. என்ன எல்லாம் சொல்ற, உலகம் அழிய போறதா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு தானே என்கிட்ட சொன்ன அப்படின்னு அமாண்டியல் கேட்க, எதை பத்திரா பேசிட்டு இருக்கீங்கன்னு லூசிஃபர் முழிக்கிறான். அப்போ உங்களுக்கே உலகம் அழிய போறத பத்தி தெரியாதா அப்படின்னு எல்லாம் கேட்க எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. எதனால இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை நம்ம ஆளுங்க எப்படி காப்பாற்ற போறாங்க, இதுக்கான விடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.